கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை பார்ப்போம். சிலுவை நம்மை ஊழியர்களாக்குகிறது. மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வல்லமையான சத்தியம் உண்மையான கிறிஸ்தவத்தின் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. சிலுவை நம்மை மீட்பது மட்டுமல்ல, அது நம்மை உருமாற்றுகிறது. பதவி, அங்கீகாரம் மற்றும் மேன்மை ஆகியவற்றை தேடும்படி இவ்வுலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சிலுவை ஒரு மாறுபட்ட ஒரு வழியை காட்டுகிறது. அது தாழ்மை மற்றும் ஊழியத்தின் வழியாகும். இவ்வுலகத்தின் பார்வையில் ஊழியம் பெறுவதே மேன்மையாகும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறருக்கு ஊழியம் செய்வதே மேன்மையாகும். சிலுவையினிடத்தில் தெய்வீகமான ஒன்று நிகழ்ந்தது. பெருமை உடைக்கப்பட்டது, அன்பு வெளிப்படுத்தப்பட்டது, ஒரு புதிய வாழ்க்கை முறை திறக்கப்பட்டது. அந்த வழிதான் ஊழிய மனப்பான்மை, அதாவது சர்வன்ட்ஹுட். இயேசு கிறிஸ்து ஊழியம் பெறுவதற்காக வரவில்லை, அவர் ஊழியம் செய்வதற்காகவே வந்தார். அவர் பாதங்களை கழுவினார், நொறுங்குண்டவர்களை தொட்டார், பிறருக்காக தம் உயிரையே கொடுத்தார். தாழ்மை உள்ள ஒரு இதயம், தியாக மனப்பான்மை, செயலில் வெளிப்படும் அன்பின் வாழ்க்கை மற்றும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை. சிலுவை நிமித்தம் நாம் இனி நமக்காகவே வாழவில்லை, நாம் அவருக்காகவும் பிறருக்காகவும் வாழ்கிறோம். உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வது போல தோன்றும் செயல் உண்மையில் உங்களை கிறிஸ்துவை போலவே மாற்றிக்கொள்வதாகும். சிலுவை என்பது அந்தஸ்தை பற்றியதல்ல, அது முழுமையான அர்ப்பணிப்பை பற்றியதாகும். ஒவ்வொரு நாளும் இது நமக்கு நினைவூட்டப்படுகிறது. இதுவென்றால் சிலுவையை பின்தொடர்கிறவர்கள் ஊழியர்களாக மாறுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்று யாருக்கு உங்கள் ஊழியம் தேவைப்படுகிறது? அது தாழ்மையையும் தியாகத்தையும் கோருவதாக இருந்தாலும் கூட யாருக்கு அது தேவைப்படுகிறது?